அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த மனித இனத்தை மிகவும் உயர்ந்த உன்னதமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். இவ்வாறு மனித இனத்தை அல்லாஹ் உயர்ந்த உன்னதமான ஒரு படைப்பாக படைப்பதற்கு காரணம் இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறுகின்றான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுடைய ஞாபகம் எங்களின் உள்ளத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் திக்ர்களின் மூலமும் தஸ்பீஹ்களின் மூலம் அல்லாஹ்வை சதாவும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹுடைய தூதர் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எங்களை படைத்தவனாகிய அல்லாஹ்வை அனுதினமும் சதா நேரமும் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு அன்றாட துஆக்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நாம் அந்த துஆக்களையும் தஸ்பீஹ்களையும் சந்தர்ப்ப துஆக்களையும் திக்ர்களையும் ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த துஆக்களில் ஒன்றுதான் இரவு நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். அப்பொழுது எங்களுக்கு திடீரென சில வேளை விழிப்பு வரும். அப்படி விழிப்பு வந்தால் நாம் என்ன செய்வது? அப்படி எங்களுக்கு விழிப்பு வந்துவிட்டால் நாம் இந்த துஆவை ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். அந்த துஆ என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதுதான் அந்த துஆவாகும். இந்த துஆ நம்மில் அனைவருக்கும் மனப்பாடமான ஒரு துஆவாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் இரவில் எங்களுக்கு திடீரென விழிப்பு வந்துவிட்டால் என்ன செய்வது? தூக்கம் வருவதில்லையே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்காமல், அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் இந்த துஆவை ஓதுபவர்களாக இருப்போம். நாம் அந்த துஆவை ஓதிவிட்டு பின்பு அல்ஹம்துலில்லாஹி வசுபஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூற வேண்டும். பின்பு நாம் அல்லாஹும்ம ஹஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஹஃபிர்லி என்று நாம் கூறாவிட்டால் அந்த நேரத்தில் நாம் வேறு துஆக்களையும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அனைத்தையும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் கேட்டு மன்றாடலாம். இப்படி நாம் இதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் ஏதாவது துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான் என்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு இரவில் விழிப்பு வந்தால் நாம் இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம். மனிதர்களாகிய நாம் எவ்வளவு தேவையுடையவர்களாக இருப்போம். அதற்காகத்தான் எங்கள் வாழ்நாளில் முழு நேரத்தையும் கழித்து கொண்டிருக்கின்றோம். உலக தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று நாம் மறுமையிலும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். இன்னி மறுமைக்கான துஆக்களை நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்துவிட்டால் எங்களை போன்ற பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. ஆகவே நாம் இந்த நேரத்தில் இரவில் எங்களுக்கு விழிப்பு வந்தால் இந்த துஆக்களை ஓதிவிட்டு எங்களினுடைய இன்மை மறுமை இரண்டிற்குமாக எங்களுடைய துஆக்களை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது எங்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலுமே அல்லாஹ் வெற்றியை தருவான். நாம் இப்படி துஆக்களை ஓதி துஆ செய்துவிட்டு நாம் எழுந்து வுது செய்து 2 ரகாஅத் தொழுதால் அல்லாஹ் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில் 1154வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. ஆகவே நாமும் எங்களுடைய வாழ்வில் இரவில் விழிப்பு வந்தால் இந்த துஆவை ஓதி துஆ செய்து அல்லாஹ்வை 2 ரகாஅத் தொழுது வருபவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரப்போதுமானவன், ஈருலகிலும் எங்களுக்கு வெற்றியை தரப்போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.